சுமார் 53 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 திட்டத்திற்கான கவுண்டவுனை நாசா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. 32 மாடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் நாளை மாலை விண்ணில் பாய தயாராக உள்ளது. இந்த வரலாற்று பயணத்தில் 4 விண்வெளி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இக்குழுவில் அமெரிக்கர்களுடன் ஒரு கனடா நாட்டு வீரரும் இடம்பெற்றுள்ளார். குறிப்பாக நிலவுக்கு செல்லும் குழுவில் முதன்முறையாக ஒரு பெண் மற்றும் ஒரு கருப்பின வீரர் இடம்பெற்றிருப்பது விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் 10 நாட்கள் செலவிடுவர். பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு நாள் பயணித்த பிறகு இவர்களது ஓரியன் விண்கலம் நிலவை நோக்கி செல்லும். நிலவில் தரையிறங்காமல் அதனை மிக நெருக்கமாக சுற்றி ஒரு யூட்டன் அடித்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவதே இவர்களின் திட்டம். இறுதியில் இவர்களது விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கும். இந்த 10 நாள் பயணத்தில் விண்வெளியில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள், விண்கலத்தின் கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவை தீவிரமாக சோதிக்கப்பட உள்ளன. எதிர்காலத்தில் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் திட்டத்துக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் என நாசா தெரிவித்துள்ளது.